வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேட்டிருந்தேன், எந்த கேரக்டரில் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு. அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரோட பேரையும் சொல்லியிருக்கீங்க. குறிப்பிட்டு யாருக்கும் அதிகமான மோட்டிவேஷன் இல்லை. எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஆசையாக இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நெட்டவெளி கூட இருக்கணும், பகலி கூட இருக்கணும், ஜாக்லின் அக்கா கூட இருக்கணும், அது கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கான கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கேரக்டராக வாழறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நெட்டவெளி மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த கவலையும் இல்லாமல் குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள், நல்ல அத்தை மாமா, நல்ல ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம்ல. அது வந்து பொறுப்பில்லாத மாதிரி தான், ஆனாலும் அந்த மாதிரி நடைமுறைக்கு ஒத்து வரட்டாலும் அந்த மாதிரி இருக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டராக வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் தர்ஷினி. குட் மார்னிங் அத்தா. தர்ஷினி, 2-3 நாளா நீ சாப்பிடவே மாட்டேங்கியாம அத்தை ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆமாத்தா, எனக்கு ரொம்ப வெயிட் கூட்டிகிட்டே போது பார்த்துக்கிடுங்க. அதனால தான் கடையில் பண்ணி கிடக்கேன். லூசு, பட்டி கிடந்தா எப்படி உடம்பு குறையும்? ஜிம்முக்கு போ, எக்ஸசைஸ் பண்ணு, இல்லைன்னா வாக்கிங் போ. பட்டி கிடந்தா உடம்புக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கத்தா? காலையில எந்திரிச்சு போ. என்னத்தை போட்டு போவே? இன்னைக்கு காலைல சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிடல. போ, வீட்டில் போய் சாப்பிட்டு அப்புறம் மற்ற வேலையை பாரு. காலைல சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. சரி அத்தா, நாளையில இருந்து சாப்பிட்டு வந்துடுறேன். சொல்றோம்ல, இன்னைக்கு போ. அட சும்மா இருங்கத்தா, நான் சின்ன பிள்ளையா என்னைய போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சாப்பிடறதுக்கு முடியல. தம்பி வாப்பா. குட் மார்னிங் சார், கொஞ்சம் லேட் ஆயிட்டு. பரவாயில்லப்பா, நீ லேட்டா வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கிற பையன்ல. என்ன விஷால், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? சரியா தூங்கலையா நீங்க? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நைட்டு சரியாவே தூங்கல. ஏன்பா, என்னாச்சு? இல்ல, ஃப்ரெண்டு ரூம்ல வந்து தங்கியிருக்கேன். அது புது இடம்னே தூக்கம் வரல. ஏன் உங்க வீட்டுக்கு போலையா? வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம், அதில் எங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அடக்கடவுளே, பெத்த பிள்ளை யாராவது வீட்டை விட்டு துரத்துவாங்களா? அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டு ரூம்ல ஒரே கொசுக்கடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கே வந்துரு சரியா? எங்க வீடு பெரிய வீடு, ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. ஆமா, எங்க வீட்டை தங்கறதுக்கு ஆளுதான் இல்ல, ஏகப்பட்ட ரூம் கிடக்கு. பேசாம நீங்க அங்க வந்துருங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல விஷால், இன்னைக்கு வா சரியா? அங்கேயே இரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீங்க வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, மேடம் உடைய உத்தரவு, வந்துரு. சரி சார். ரொம்ப டயர்டா தெரியல, இன்னைக்கு வேணா நீ லீவ் எடுத்துக்கோயேன். போயிட்டு வரியா? போயிட்டு வரியா? அவங்க எங்க போவாரு? வீடுதான் இல்லையே. ஓ ஆமாண்ணே, நான் வீட்டுக்கு தான் போறேன், வா என் கூட வா, அங்க ரெஸ்ட் எடுக்கவா. உடனே வர முடியாதுல்ல சார், என் ஃப்ரெண்டு நாகராஜன்ட்ட சொல்லிட்டு நாளையில இருந்து வரேன். சரி சரி சரி, இப்போ நான் வேலையை பார்க்குறேன். சரிப்பா சரி. நல்ல பையன், நல்ல மனசு இந்த பையனுக்கு, நல்ல சின்சியரா வேலை பார்க்கக்கூடிய பையன். வீட்டில் ஏன் விட்டு துரத்துறாங்கன்னு தெரியல. ஆமா, பாவம். ஹாச் ஹாச். என்னடி ஒரே தும்மலா போட்டுட்டு இருக்க? சளி பிடிச்சிட்டு முட்டை செல்லம். இந்த வெயில உனக்கு அம்மா சளி பிடிக்கி? ஆமா, கோயில சுத்தி சுத்தி அங்க பிரதிஷ்டை பண்ண சளி பிடிக்க தானே செய்யும். குடங்குடமா தண்ணி ஊத்தி இருக்க மேல. எதுக்குடி? எதுக்கு? என்ன வேண்டுதலு? அது சூர்யா கிட்ட தான் கேட்கணும். சும்மா இருட்டி. என்னதான் நடக்கு? என்னதான் நடக்கட்டுமே, இருட்டிலில் நீதி மறையட்டுமே. என்னடி வேண்டுதலு? மொட்டை செல்லம், சூர்யாவுக்கு ஏதோ காலை அடிபட்டிருக்கா, அதனால அந்த வேண்டதில் என்ன பண்ண வச்சான். இன்னைக்குள்ள பண்ணலன்னா சாமி வந்து கடவுளை வந்து அவனை திட்டுமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வேற என்ன செய்ய, ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால செஞ்சேன். அவன் வேண்டதல அவன் தான் பாத்துக்கிடணும். இது என்ன புதுசா இருக்கு? அது மட்டும் இல்லாம இவகிட்ட அப்பப்போ ரூபாயும் வாங்கிக்கிட்டு தான் அத்தை பாட்டி. என்னன்னு கேளுங்க, என்னைய மட்டும் கண்டிக்கீங்கல்ல. இவன்ட்ட பணம் வாங்குதானா? அவன்கிட்ட நிறைய பணம் உண்டுடி, அவன் நல்ல வசதி, ஏகப்பட்ட சொத்து சோகம் இருக்க. அது போக மிலிட்ரிலையும் வேலை பார்த்திருக்காம்ல. மிலிட்டரிக்கு அவன் போனது நாட்டு மேல உள்ள ஒரு பற்றுனாலதான். அவன் சரியான பணக்காரன், ஏகப்பட்ட சொத்து சோகம் இருக்கு. அப்புறம் எதுக்கு நாதாரி என்னைய பிரியாணி கடைக்கு போக வச்சு 500 வாங்கிட்டு அப்ப இவகிட்ட பேசுறதுக்கு ஒரு சாக்கு வேணும்ல, அதனாலதான் வந்து பேசியிருப்பான். அது தப்பு இல்லாமா? பாவம், அவட்ட போயிட்டு கட்டிட்டு கிடக்கா. உங்க தம்பி மோனை பாத்துக்கிடுங்க, இந்த பிள்ளைகிட்ட துட்டு வாங்கிட்டு இருக்கானா. நான் சத்தம் போடுதேன்.
ஆயே தாத்தா அதெல்லாம் ஒன்றும் சத்தம் போட வேண்டாம், விட்டுருங்க. இனிமே வந்து கேட்டால் பார்த்துடுவோம். இருமா அப்படி எதுவும் கேட்டானா சொல்லு எங்ககிட்ட. ஆ சரி சரி. அத்தைப்பாட்டி இன்னைக்கு என்ன சமையல்? மண் குழம்பு. என்ன அத்தைப்பாட்டி எப்போ கேட்டாலும் ஒரு மாதிரி நக்கலாவே பேசுதீங்க. இனிதான் குழம்பு வைக்கணும், நீ வைப்போ. நானும் குழம்பு வச்சா மனசன் திங்க முடியுமா? நீங்களே வைங்க எப்பவும் போல. வெங்காயம் வேணா உரிச்சு தரேன். ஆமா இப்படித்தான் சொல்லுவா, ஓடிடுவா. இந்த நான் வாரேன் குழம்பு வைக்க. இன்னைக்கு பாரு இந்த சூர்யாவுக்கு குழம்புல உப்பள்ளி போடுதேன். நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். சூர்யா ஏன் இப்படிலாம் பண்றான்? ஒரு 500க்கும் 1000த்துக்கும் இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தணுமா? எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன் அவன். இன்னும் ஏன் புது ஆளை காணோம்? வாரா வாரா. ஹாய் ஹேண்ட்ஸம், என்னாச்சு? கை கால் எதுவும் நடுக்கமா? ஏன் எப்படி ஆடுறீங்க? சந்தோஷத்துல ஆடுதேம்மா, சந்தோஷத்துல ஆடுதேன். ஓ சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, ஓகே நான் காலேஜ் கிளம்புறேன். பேசிட்டு போ. என்ன பேசணும் மேன்? காதலிக்கிற பையன்கிட்ட என்ன பேசுறதுக்கு என்ன இல்ல, நிறைய இருக்கு, பேசு. இவன் ஒருத்த எரிச்சல் படுத்திட்டு இருக்கானே. காதெல்லாம் ரோட்ல பண்ணக்கூடாது, அதெல்லாம் வீட்ல பண்ணணும். என் வீட்டுக்கு வாரியா? சீ நாட்டி, நான் கிளம்புறேன். நான் ஆட்டி, நீ பியூட்டி. யோகா டீச்சர் தான் உனக்கு போட்டி. அவளை இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, நான் அவளை நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆடுறத நிறுத்துங்க, எனக்கு தலை சுத்துது. ஓகே எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. உங்க பேரு சொல்லவே இல்லையே. எனக்கு யோகா டீச்சருக்கு இருந்த கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன். ஒரிஜினல் பேரை இவங்கிட்ட சொல்ல வேண்டாம், வேற ஒரு பேர் சொல்லிடுவோம். என்னோட நேம் பட்டம்மாள். ஆளுக்கும் பேருக்கு சம்மந்தமே இல்லையே. ஏய் மாடர்னா ட்ரெஸ் போட்டா பட்டம்மாள்னு பேர் வைக்க கூடாதா? அது என்னோட பாட்சி நேம். ஓ அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணத்தை நிறுத்திட்டேன். நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏய் ஹேண்ட்ஸம், ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் கல்யாணம். வாரே. இன்னும் அழகா இருக்கா, ரொம்ப கணக்கா இருக்கா. நல்ல வேளை இந்த யோகா டீச்சரோட கல்யாணத்தை நிறுத்திட்டோம்ப்பா. சரி, இவன் மெதுவா நம்மகிட்ட பேசட்டும். பழம் பழம் பழம், வாங்க வாங்க, மாம்பழம்லாம் நல்ல சீசன், இப்போ நல்ல ரேட்ல கொடுக்க, வாங்கம்மா வாங்க. ஹாய் வணக்கம். வணக்கம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? காலையில இருந்து ஒரே காய்ச்சல், என்ன செய்யனே தெரியல. மாத்திரையை போட்டுட்டு நிற்க, லீவும் போட முடியாது. ஐயோ, ஒரு நாள் லீவ் போட்டா என்ன ஆக போகுது? இல்லை, பூவெல்லாம் வீணா போயிடும். அது மட்டும் இல்லாம கடனை வேற அடைக்கணும். அதுக்காக உடம்புக்கு எடுத்துக்குவீங்களா? இல்லை பரவாயில்ல, எனக்கு இது பழகுனது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணம்மா கண்ணா பூக்கடையில் நின்று என்ன ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கா? நான் வேணா எனக்கு வியாபாரம் பண்ணி தரேன், நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மதியானத்தோடி வியாபாரம் முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி சாயந்தரம் தான் வருவேன். காய்ச்சலோடு இருக்கக்கூடாது, நீங்க வேணா கிளம்புங்க. ஆட நம்ம சாக்லின் அக்கா, சாக்லின் அக்கா, சாக்லின் அக்கா. காது கேட்கல புளியே. சாக்லின் அக்கா கூப்பிட்டே இருக்கு, நீங்க பார்க்கல? லட்சுமி கண்ணா நல்லா இருக்கியாடா? என்ன அங்க விரிச்சு இடத்த வந்துட்டு இருக்கியே? ஓ இந்த கதையா? இது ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. என்ன ஓடுது லட்சுமி கண்ணா? அது ஒண்ணும் இல்ல, அந்த பிள்ளை தினமும் வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம். டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி காதல் கதை. காதல் கதையா? எனக்கு தெரியாம போச்சே. அது உங்க வீட்டுல உள்ள பிள்ளை தானே? ஐயா அது தெரியாம உளறிட்டேனே. சொல்லு கண்ணா, வேற என்னெல்லாம் நடக்கும்? தினமும் 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க, வேற என்ன சொல்ல. சரிக்கா, நல்லா இருக்கீங்கல்ல? ஏஞ்சா நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி வாரு, அத்தை வச்சுட்டியே பரட்ட. சொல்றேன், நீங்க போங்க, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சரி, நான் ஒரு 1 மணி நேரத்தில் வந்துருந்தேன். எல்லா மாலையுமே ரேட் அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ரோஜா பூ மாலை மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்கும், மற்ற மாலைலாம் ஜோடி 200 ரூபா. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், போங்க. மாலை 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 ஜோடி 200 ரூபா. ஐயோ ஜாக்கத்தை. என்ன கண்ணா, சூப்பர் மார்க்கெட் வேலையை விட்டுட்ட போல, மாலை கடை போட்டிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜாக்கத்தை, இது ஏன் கடை இல்ல. அப்ப யார் கடை? ரொம்ப உரிமையா நின்று வித்துக்கிட்டு இருக்க. ஜாக்கத்தை, இந்த கடையில மாலை விற்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டு. பாவம் உங்களுக்கு காய்ச்சல் இல்லாத நான் வித்துட்டு இருக்கேன். டெய்லி இந்த பையனை பார்க்க வந்து வர, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே கண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜாக்கத்தை, கோயிலுக்கு மனசு சரியில்லைன்னு வந்தேன், அப்படியே பழக்கமாயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. கண்ணம்மா கண்ணா, என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா? அப்படியே நம்ம பழகிருக்கோம், எதா இருந்தாலும் சொல்லு கண்ணம்மா கண்ணா.
என்னது ஜாக்கத்தை? உங்களுக்குள்ள லவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு லட்சுமி சொன்னா. அட கடவுளே, சத்தியமா இல்ல ஜாக்கத்தை. நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பாவம், ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு கண்ணா. நான் உனக்கு அம்மா மாதிரி, சரியா? என் பையன் உன்னை ஏமாத்திட்டான். அந்த துயரத்துல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா என்னை விட சந்தோஷப்பட போறது யாருமே கிடையாது, சரியா கண்ணா? எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல உங்ககிட்ட தான் ஜாக்கத்தை நான் சொல்லுவேன். நீங்க என்னை பத்தி இனிமே கவலைப்படாதுங்க. நான் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓஎம்ஜி, இப்பதான் சந்தோஷமா ஆச்சு. இப்படியே ஹாப்பியா இருக்கண்ணா. சரிதே. பாவம், அந்த பையன் வெயில நின்று ரொம்ப கஷ்டப்படுறான் போல. இதுல ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவோமா? பரவாயில்ல ஜாக்கத்தை, உங்களுக்கு எதுக்கு செலவு? நோ, உன்னோட ஃப்ரெண்டு யார் யாருக்கெல்லாமோ உதவி பண்றேன், உன் ஃப்ரெண்டுக்கு செய்ய மாட்டேனா? சரி, நல்ல டென்ட் போட்டு இந்த கடையை அழகாக்கிறோம் நாளைக்கே. சரி ஜாக்கத்தை. ஏட்டு என்ன இன்னைக்கு ஒரு ஆளை காணும்? சான்ஸ் ராணி தானே கேட்கீங்க? அவளுக்கு ஒரே சலதோஷம், வீட்டில் படுத்துட்டக்கா. அட பாவமே, என்னாச்சு? என்னத்தை சொல்ல, அது அப்படித்தான்க்கா. அந்த சூர்யாவுக்காக இவன் அங்க பிரதர்சனம் பண்ணி சளி பிடிச்சி வீட்டில் கிடக்கா. இது என்னட்டி புது கதையா இருக்கு? பொது கதைலாம் இல்ல, இது இப்போ ஒரு தொடர் கதை மாதிரி ஆயிட்டு இருக்கு. நல்ல பையனா அவன்? எனக்கு என்னக்கா தெரியும், நானும் உங்களை மாதிரி இப்போ தானே புதுசாக பார்க்கேன். நல்ல பிள்ளை, நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அவளுக்கு. வெறும் வேண்டாத இடத்துல போய் விழுந்துடக்கூடாதுலாமா? எங்கள் அத்தை பாட்டி அவனை ஆகா ஓகோன்னு புகழுது. பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்க. அவன் 5க்கும் 10க்கும் இவட்ட தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கஞ்ச பிசினாரியா இருப்பான். என்னமோ ஒன்றும் புரியலக்கா. சரி வாங்க அப்படியே நடப்போம். அப்படியே கடை வரைக்கும் நடந்துரும்க்கா. வெங்காயம் வாங்கிட்டு போனானே எங்கள் அத்தை பாட்டினே பிச்சிரும். அதானே, நீ நல்லா நடக்கணும்னு சொன்னியே, உட்காந்தே கிடப்பிய ஜெயிங்கி மாதிரி. இப்பதான் தெரியுது, இதுக்கு தான் கூப்பிட்டுருக்க. அட, நம்ம வடிவுப்பட்டி எனக்கு ஒரு கடையை போட்டு உட்காந்துருக்கு. ஏய் வடிவு மம்மி, வாட் இஸ் திஸ்? நீயும் புது கடை போட்டுட்டியா? எல்லாரும் கடை போடுறதால நம்மளும் போடுவோன்னு போட்டுட்டியா? ஏடி, இது எங்க சொந்த கடை, விற்கிறதுக்கு கிடையாது. எங்க வீட்டுக்கு நாங்க எங்க தோட்டத்துல இருந்து நொங்கு, பதநீர், கரைப்பட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போவோம். விற்கிறதுக்கு கிடையாதுட்டி. கூறுகிட்ட இருக்கி மது மாசமா இருக்கல்ல, அதனால அவளுக்கு தினமும் பிரசா நொங்கு கொடுப்போம். வடிவுப்பாட்டி நம்ம அதுவுக்கு சொந்தக்காரி தான், அப்பப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஆமாம், சொந்தக்காரன் தான் பேர். ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிங்களே திங்கிறதுக்கு. வாங்க வாங்க, ஆளுக்கு 2 நொங்கு வாயில போட்டு போங்க. பேசாம இப்படி கூட ஒரு கடையை போட்டுட்டு நாங்க உட்காந்துடலாம் போலயே. நொங்கு சீசன்ல மட்டும் தானே இருக்கும், மற்ற நேரம் என்ன செய்வீங்க? மற்ற நேரம் கருப்பட்டி வித்துக்கிட வேண்டியதான். படிவு பாட்டி, எனக்கு ஒரு 1 கிலோ கருப்பட்டி தேவைப்படுது, வித்துக்கிடுங்க. காசுனாலும் தந்துடுவேன், கொஞ்சம் தாங்களேன். நான் இப்ப கிளம்பிடுவேன். தோட்டத்துல ஆள் இருக்கும், வேணா கேள் என்ன. இங்க எங்களுக்கு மீதி ஆகிறதே அந்த தோட்டத்துல உள்ள ஆளு தான் எடுப்பான். அவன் எப்படி வெளியே விற்கதான் செய்வான். நீ வேணா அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்க. வேண்டாம் வேண்டாம், நான் சொன்னேன்னு சொல்லு. எதுக்கு வீணா விடுதீங்க? ஒரு ஆளை போட்டு கருப்பட்டி கருப்பட்டி காய்ச்சி விற்க வேண்டியதானே, அது நல்ல வியாபாரம் தானே ஆகும். எங்கம்மா நமக்கு நேரம் இருக்கு. இந்த தேங்காய் பேட்டரி எடுத்து வச்சுட்டாவ. தேங்காய்னு அங்கே ஒரு சமயம் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இவன் மது வேற மாசமா இருக்கல்ல. மது தானே மாசமா இருக்க, நீங்க மாசமா இருக்கிற மாதிரி பீத்துக்கிறீங்க. தோட்டத்துக்காரையும் வித்துட்டு நத்தியாட்டு கொண்டு வந்து தருவான் தொட்டு. நாங்க கணக்கு பாக்குறதில்ல. அப்போ பேசாம இந்த தோட்டத்தை நாங்க கூட உங்ககிட்ட வாடகைக்கு வாங்கி விற்கலாம் போலயே. நல்ல கருப்பட்டிலாம் நல்ல ரேட் எல்லாம் 1 கிலோ 500 ரூபாயாம. ஆமா ஆமா, நல்ல விலைக்கு தான் போகுது. சரி வாங்க, நொங்கு சர்பத்து குடிங்க. ஐயோ, கேட்டாலே நாக்கு ஊறுது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய குடிப்பேன், எனக்கு ஒரு 5 கிளாஸ் தாங்க. வயிற்ற கலைக்கிறோம் மூதேவி. 1 மட்டும் குடி. தினமும் வருவீங்களா? நாளைக்கு வருவீங்களா? நாளை கழிச்சு வருவீங்களா? எங்க மம்மி மனசு யாருக்கு வரும்? கொடுக்கறதெல்லாம் வள்ளல். ரொம்ப ஐஸ் வைக்காத என்ன. சரி, என்ன உமா கடை எப்படி போகுது? துட்டுலாம் ஒழுங்கா கொடுத்துருவாளாட்டி? வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கிய? அவ கடை சூப்பரா போகுது மம்மி. அதாட்டிக்கு நானே அந்த கடையை வச்சிருக்கலாம்ல தோணுது. வேற ஆசை உனக்கு. பேக்கரியை நல்லா பாரு. ஆமா, அதெல்லாம் கொடுத்துருவா மம்மி. அவ டெய்லி இப்ப கடையில தான் நிற்கா. சரி சரி சரிடி, வாங்க குடிச்சிட்டு கிளம்புங்க, எனக்கும் வேலை இருக்கு. நானும் எப்போ தருவீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க.